வணக்கம். குற்றம் குற்றமை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நித்யகுமார். இன்னைக்கு குற்றம் குற்றமை நிகழ்ச்சியில முன்விரோதம் காரணமா கூலி தொழிலாளி கொலை, கணவன் மனைவி அடித்து கொலை, கள்ளக்காதலால் விவகாரத்துல கணவன் கொலை, வீட்டோட பூட்டு உடைச்சு நகை பணம் கொள்ளைன்னு பல குற்ற செய்திகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த காட்சிக்கான செய்தி நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொலை சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். முன்விரோதம் காரணமா கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலை தொடர்பா 7 பேர் கொண்ட கும்பல போலீசார் தேடிட்டு வராங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த மூலப்பாதை இருக்கிற டாஸ்மாக் கடையில 5 மாசத்துக்கு முன்னாடி மது போதையில இருந்த சேட்டுமுத்து என்பவருக்கும் மலங்காடு பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல சேட்டுமுத்துவ கத்தியால் குத்திட்டாங்க. இந்த வழக்குல அண்ணாதுரை 40 நாள் ஜெயில இருந்தாரு. ஜாமீன்ல வெளியே வந்த அண்ணாதுரையை 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒண்ணு சரமாரியா தாக்கி தலையில கல்ல போட்டு கொலை பண்ணிட்டாங்க. தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸ் விசாரணையில முன்விரோதம் காரணமா சேட்டுமுத்துவ அவரோட நண்பர்கள் மாரியப்பன், சவுந்தரராஜன் உள்ளிட்ட 7 பேரும் கூட்டு சேர்ந்து அண்ணாதுரையை கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. தலைமறைவா இருக்கிற அவங்க 7 பேரையும் போலீசார் தேடிட்டு வராங்க. மது போதையில ஏற்பட்ட தகராறுல கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சங்ககிரி பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. கடையில 2 பேரும் தகராறு வந்துருச்சுங்க. 2 மாசம் இருக்கு. அதே வச்சு சும்மா அடிக்கிறாங்க. எங்க சோப்புல இருந்து பணத்தை எடுத்துட்டு அடிச்சு விட்டாங்க. மறுபடியும் அவர் அடிச்சுட்டு அப்படியே காயாகி போச்சு அவனுக்கு. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஐலே வீட்டுக்கு போகும்போது செங்கல் வீட்டு மேல செங்கல் போட்டு அடிச்சு விட்டாங்க. அதான் மாரி கூட அப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டேன். நானு ஏன் ஊர் விட்டு நாங்க வேலைக்கு கருமாடி கூட்டிட்டு போயிட்டு வேண்டாங்க ஊரே வேண்டான்னு அன்னைக்கு தாயா நைட்டு தாயா வந்த என் பட்ட ஊரு தேடி எண்ணி தோச்சு என் பிரச்சனையும் கொண்டு விட்டாங்க. ஐயா கல்ல எடுத்து போட்டு ஐயோ என்ன பண்ணுவேன். சாத்தூர் அருகே கணவன் மனைவி அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பா 4 பேர் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. நாய்க்குட்டி வளர்க்கறதுல ஏற்பட்ட தகராறுல இந்த கொலை நடந்துச்சு தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த தெற்கு அப்பனம்பட்டியை சேர்ந்தவர் முத்துராஜ். இவருக்கு முத்துலட்சுமியின் மனைவியும் 3 பசங்களும் இருக்காங்க. பூக்கடைக்கு போன முத்துராஜும் அவரோட மனைவியும் சிலர் வழிமறைச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இதுல படுகாயமடைஞ்ச முத்துராஜும் முத்துலட்சுமியும் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவங்களை மீட்டு கொண்டு போனாங்க. ஆனா வழியிலேயே அவங்க 2 பேரும் பரிதாபமா இருந்து போயிட்டாங்க. இது தொடர்பா போலீசார் விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில முத்துராஜ் வீட்டில இருந்த நாய்க்குட்டிய முத்தாண்டிபுரத்தை சேர்ந்த வசந்த் என்பவர் தூக்கிட்டு போனதா சொல்றாங்க. இதையடுத்து முத்துலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட தகராறு காரணமா வசந்த் அவரோட நண்பர்கள் அருண், முத்துப்பாண்டி, வினோத் உதவியோட முத்துராஜையும் அவரோட மனைவி முத்துலட்சுமியும் அடிச்சு கொலை பண்ணது தெரிய வந்துச்சு. இதையடுத்து அவங்க 4 பேரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பொன்னேரியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அறிவாளால் வெட்டி தலைமறைவான நபரை போலீசார் தேடிட்டு வராங்க. இதுல ஒருத்தர் பரிதாபமா இறந்து போயிட்டாரு. கள்ளக்காதல் விவகாரத்தால இந்த சம்பவம் நடந்தது தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தேரடி பகுதியை சேர்ந்தவர் கொல்லாபுரி. இவருக்கு லதான மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. லதாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ராஜேஷ்குமாருக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. கள்ள தொடர்பு விஷயம் தெரிஞ்சு கொல்லாபுரி மனைவி லதாயும் ராஜேஷ்குமாரையும் கண்டிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச ராஜேஷ்குமார் வீடு புகுந்து கொல்லாபுரிய சரமாரியா விட்டிருக்காரு. இதுல அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிட்டாரு. இதை தடுக்க வந்த கொல்லாபுரியோட மகன், மகள், தாய் இவங்க 3 பேரையும் ராஜேஷ்குமார் அறிவாளால் விட்டிருக்காரு. படுகாயமடைஞ்ச 3 பேரும் பொன்னேரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. கள்ளக்காதலி லதாவை மட்டும் ஒன்னும் செய்யாம அங்கிருந்து ராஜேஷ்குமார் தப்பிச்சு போயிட்டாரு. போலீசார் வழக்கு பதிவு பண்ணி தலைமறைவா இருக்கிற கள்ளக்காதலன் ராஜேஷ்குமாரை தேடிட்டு வராங்க. இந்த சம்பவம் பொன்னேரி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொல்லாபுரின்றது ரத்த வெள்ளத்துல மறியன் இருந்தாரு. அது கூட பார்த்தா கொல்லாபுரி அவங்க அம்மா அவங்களும் வயிற்றாத்துட்டு அவங்களும் அந்த நிலையில இருந்தாங்க. அதே போல அவங்க பையன் குடல் கொட்டிட்டு வெளியில அதே ஒரு நிலைமை இருந்த போல. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கையில ரைட் கையில வெட்டு காயத்தோட இருந்தாங்க.
சரி நாங்க காவல்துறைக்கு தெரிவிச்சோம். 108 வரதுக்கு 108க்கு சொன்னோம். 108 வரதுக்கு லேட் ஆகல காரணத்தால நாங்க வந்து எங்க ஆட்டோவில் வந்து நாங்க வந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம். ஏற்கனவே இது போல லத்தான்றவங்க இந்த ரோட்ல அடிக்கடி பிரச்சனை நடந்துருந்தது. நாங்க எத்தனையோ பல முறை மடை கூட்டுக்கிறோம். ஏற்கனவே கட்டி எடுத்து ஏற்கனவே வெட்ட வந்துக்கிறாரு அவரு. நாங்க அதையும் நாங்க ஒரு வாட்டி மடை கூட்டுக்கிறோம். அதனால ஏற்கனவே பல்லின்றவன் சொல்லிட்டு அந்த பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தள்ளத்தோட பேர் 2 பேருக்கு இருந்தது. அந்த ஏற்கனவே எங்கிட்ட சொல்லி அப்புறம் அடிக்கடி என்னை வெட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி பிரச்சனை கூட பண்ணி விட்டுருக்காரு. யாருடைய மனைவி? அந்த கொல்லாபுடைய மனைவி சார். சுய கட்டுப்பாடு மூலமா கள்ளக்காதல் தொடர்பை தவிர்க்க முடியும்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். கல்யாணம் ஆனப்புறம் இன்னொருத்தங்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டா அது நிச்சயமாக பிரச்சனையில கொண்டு வந்து முடியும் அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் மேல ஒரு அட்ராக்ஷன் வருது தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். சில பேரை கண்டா நமக்கு பிடிக்கும், சில பேரை கண்டா அவ்வளவா பிடிக்காது. சோ சில பேர் அட்ராக்ஷன் வருது தவறு இல்லை. ஆனா அந்த அட்ராக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் முக்கியம். கல்யாணம் ஆயிட்டு இன்னொருத்தங்க கிட்ட அட்ராக்ட் ஆனீங்கன்னாக்க கொஞ்சம் நீங்க அங்கேருந்து விலகிக்கங்க. சரி இது ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏதாவது தவறு நடந்துச்சுனாக்கா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்கள கான்டாக்ட் பண்ணாம கொஞ்சம் கூல் டவுன் பீரியட் பண்ணிடுங்க. இப்ப பெரும்பாலும் நான் ஆபீஸ்ல அதுதான் சொல்றேன். இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், பட் கூட ஏதாவது ஒரு முக்கியமான இதுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நெருக்கமா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும், ராத்திரி பகலா வேலை செய்ய வேண்டிய வரும். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம். அந்த அட்ராக்ஷன் இருக்கும்போது இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க யோசனை. அதாவது இவரை நம்ம ஃப்ரெண்டாவே வச்சுக்கணும், அதுக்கு மேல ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போய் விட்டா பிரச்சனை வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டை எப்படி பண்ணலாங்கன்னா ஓப்பனா பேசலாம். நம்ம 2 பேருக்குள்ள அட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கு, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்குது, இது போனா நல்லா இருக்காது, பிரச்சனை தான் ஆகும். சோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம வேற வேற ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம், ஒரு 6 மாசம் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வரும்போது அப்படியே உட்காந்து நான் என்ன சொல்லுவேன், விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ இவங்களோட நம்ம டைம் பண்ணணும், சினிமாக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், அப்படி எல்லாம் ஆசைகளா மனசுல கனவுகளா வருது இல்லையா? அந்த சமயத்துல எல்லாம் இப்போ அவங்களோட நமக்கு யார்கிட்டயோ ஒரு ஈடுபாடு ஏற்படுறது, நம்ம அந்த ஈடுபாடு ஏற்பட்டுட்டு அவங்களோட நம்ம சினிமாக்கு போனோம், அவங்களோட வெளியில போனோம், அவங்களோட சாப்பிட போனோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆசை வருது. அந்த சமயத்துல அதே சமயத்துல ஓகே இத குழந்தைங்க தெரிஞ்சா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். சோ நம்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இதை மாத்திரம் இமேஜின் பண்ணாம அதனால வரக்கூடிய விளைவுகளையும் பிரச்சனைகளையும் நம்ம இமேஜின் பண்ணானாக்கா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். பிரச்சனைக்காரங்க சூசைட் பண்றாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டா தேடினாங்க, தாயாரையும் நம்ம எடுத்தாங்க. இந்த காட்சிக்கான செய்தியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அடுத்த செய்திகளை பார்க்கலாம். திருமண விழால ஏற்பட்ட தகராறுல இளைஞரை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலை தொடர்பா தலைமறைவா இருக்கிற 3 பேரை போலீசார் தேடிட்டு வராங்க. திருவள்ளூர் மாவட்டம் பாதிரிவேடு பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கும்மிடிப்பூண்டியில் நடந்த திருமண விழாவுக்கு போயிருக்காரு. அப்போ அங்கிருந்து சிலருக்கும் அருண்குமாருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல அருண்குமார் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. தகவல் தெரிஞ்சதும் அருண்குமாரோட உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய சொல்லி சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. இதனால அங்க பரபரப்பு ஏற்பட்டுச்சு. போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டவங்களை சமாதானம் பண்ணாங்க. அருண்குமார் கொலை தொடர்பா சரண், மனோஜ், மதன் 3 பேர் தலைமறைவா இருக்காங்க. அவங்கள போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. பையன் பேர் அருண்குமார், 23 வயசு. அவங்க கல்யாணத்துக்காக எதுக்கு முடி பிடிப்பாங்க. கவனமாப்பேட்ட பசங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கதான் தகராறு வந்திருக்கு. அங்கிருந்து பசங்க பயந்து கிளம்பி வந்திருக்காங்க. கவர்பேட்டை கார்பேட் சைடு வந்துருக்குள்ளயோ கவர்பேட்டை ரூட் வரப்போ பசங்களை வழி தாக்கி இவனுங்க கும்பல கண்ணை குத்தி கண்ணை கலைக்கி அங்கே கொண்டுட்டு இருக்காங்க.
தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் அழகுக்கலை நிபுணரை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணவர பொதுமக்களை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் யசோதா. இவங்க சேலத்துல பல இடங்கள்ல பெண் அழகு நிலையம் நடத்திட்டு வராங்க. உடல் குறைவு காரணமா யசோதா தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அவங்கள பார்க்க வந்த இளைஞர் ஒருத்தர் யசோதா கிட்ட தகராறு பண்ணிருக்காரு. தகராறு முத்தி போக ஆத்திரமடைஞ்ச அந்த இளைஞர் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து யசோதாவை தரமாறி குத்திருக்காரு. தப்பிச்சு போக பார்த்த அந்த இளைஞரை மருத்துவமனையில இருந்த பொதுமக்கள் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவர் யாரு, எதுக்காக யசோதாவை கத்தியால குத்த முயற்சி பண்ணாருன்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. புருஷன் டைவர்ஸ் ஆகி போச்சு. 2 குழந்தைங்களோட 2 வருஷமா குடியிருக்க. அந்த பொண்ணு போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. எங்க தெருவை சேர்ந்தவங்களே யாரோ குத்திட்டாங்கன்னாங்க. நாங்க வந்து இங்க பாக்க வந்தோம், அவ்வளவுதாங்க. இதுல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதான் நாங்களே அதிர்ச்சிப்படுத்தோம். இப்ப என்னடா இப்படி வந்து இது பண்ணிட்டாங்களேன்னு நாங்க நின்று பாத்துட்டு இருக்கோம். அந்த பையனை வெளியே கொண்டு விட்டு பாத்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து 2 வீடுகளோட பூட்டை உடைச்சு 40 சவரன் நகைகளையும் 1,20,000 ரூபாய் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மலம்பாளையம் நத்தக்காடு பகுதியை சேர்ந்தவர் பெருமாள். இவரும் இவரோட உறவினர் ராசுவும் பக்கத்து வீட்டுல வசிச்சுட்டு வராங்க. இவங்க வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தப்போ 2 வீடுகளோட பூட்டு உடைக்கப்பட்டு இருந்துச்சு. அதிர்ச்சி அடைஞ்சு உள்ளே போய் பார்த்தப்போ 2 வீட்டிலையும் கொள்ளை போனது தெரிய வந்துச்சு. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில பெருமாள் வீட்டுல இருந்த 20 சவரன் நகையும் 80,000 ரூபாய் பணமும், அவரோட உறவினர் ராசு வீட்டுல இருந்து 20 சவரன் நகையும் 35,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்துச்சு. இந்த 2 கொள்ளையை பத்தி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. காலையில 6 மணிக்கு காட்டுக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாங்க. வந்து பாத்துருக்காங்க. எப்பயும் போல காட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தப்ப வீடு பூட்டுன்னு வாக்கிலேயே இருக்குது. பூட்டை திறந்து பார்த்தப்ப உள்ள வீடு வந்து 2மே திறந்திருக்குது. அம்மா வீட்டுல வந்து 20 பவுன் நகையும் 85,000 பணமும் எடுத்திருக்காங்க. மாமா வீட்டுல 20 பவுன் நகையும் 35,000 பணமும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு போய் கேஸ் கொடுத்தாங்க. காலையில போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இப்பதான் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. 2 வீடும் உடச்சு உள்ள போந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. காசு எல்லாம் பணம் 85,000 நகை 20 பவுன், எங்க தம்பி 20 பவுன் நகை 35,000 பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் காசு கொடுத்து பொழுதாடு போய் 9 மணிக்கு காசு கொடுத்த மாதிரி வெடிஞ்ச 8 மணிக்கு தாங்க வந்தாங்க. அங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. நாங்க பதிலே சொல்ல முடியலையே. ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியரோட வீட்டுல இருந்து 50 சவரன் நகை கொள்ளை போயிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்து வெள்ளியம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாலசண்முகம். இவர் மின்சார வாரியத்தில் வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றிருக்காரு. பாலசண்முகம் குடும்பத்தோட குன்னூருக்கு சுற்றுலா போயிருக்காரு. திரும்பி வந்து பார்த்தப்போ வீட்டோட கதவு திறந்திருந்துச்சு. அதிர்ச்சி அடைஞ்ச அவர் உள்ள போய் பார்த்தப்போ பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. போலீசார் சம்பவ இடத்துக்கு கைரேகை நிபுணர்கள் உதவியோட தடயங்களை சேகரிச்சாங்க. போலீஸ் விசாரணையில 50 சவரன் நகையும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வெள்ளி பொருட்களும் கொள்ளை போனதா சொல்றாங்க. இதே பகுதியில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையில பணம், மது பாட்டில்கள் கொள்ளை போயிருக்கு. அடுத்தடுத்து அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. பெரம்பலூர்ல அடுத்தடுத்து 5 வீடுகள்ல கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிருக்காங்க. சுமார் 40 சவரன் நகையும் 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தியிருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பெரியம்பாளையம் கிராமத்துல தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. சலிமா என்பவங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட வீட்டு பூட்டை உடைச்சு 30 சவரன் நகையையும் 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. சலிமாவோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் 3 பேர் பள்ளி விடுமுறையை கொண்டாட சுற்றுலா போயிருக்காங்க. அவங்களோட வீட்டிலேயும் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருக்காங்க. 3 வீடுகளையும் சேர்த்து மொத்தம் 10 சவரன் நகை கொள்ளை போயிருக்கு. தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரிச்சாங்க. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து 5 வீடுகள் நடந்த துணிகர கொள்ளை பொதுமக்கள் மத்தியில பெரும் பீதி ஏற்படுத்தியிருக்கு. வீட்டுல ஒரு வாரமா ஆள் இல்ல. ஊருக்கு போயிருந்தேன். எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இப்ப நைட்டு வந்து திருடங்க வந்திருப்பாங்களாட்டுக்கு. 25 பவுனுக்கு மேல நகை எடுத்துட்டாங்க. 25,000 பணம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் புடவைகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி திருடங்க உங்க வீட்டுல பூந்துட்டாங்கன்னு. அப்புறம் வந்து பார்த்தா பீரோலாம் நல்லா நசுங்கி உடஞ்சி போய் துணிமெல்லாம் கீழே இழுத்து போட்டு நகை வச்சிருந்த பாக்ஸ் எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காங்க. மணி பர்ஸ்லாம் நிறைய கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறமே வீட்டு பூட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க.
தண்ணி குடம்லாம் கீழே ஊத்தி போய் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க இருந்தவங்க முன்னெச்சரிக்கையா உடனே அரும்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நாங்க மேல் இடத்துக்கு போன் பண்ணி ஆளுங்கெல்லாம் வர சொல்லியிருந்தோம். வந்து பார்த்துட்டு இப்ப எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. 15 நாளைக்குள்ள உங்க பொருள் உங்கள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில மாவட்ட போலீசார் அரசு மற்றும் தனியார் பஸ்ல சிசிடிவி கேமராவை பொருத்திட்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல சமீப காலமா கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வரதா புகார் சொல்றாங்க. குறிப்பா பழிக்கு பழி கொலைகள், முன்விரோத கொலைகள் அதிகமா நடந்துச்சு. இதை தடுக்க மாவட்ட போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. குறிப்பா புது எஸ்பி அஸ்வின் கோட்னிஸ் பல அதிரடி நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்காரு. இதுல ஒரு பகுதியா பேருந்துல பயணம் செய்யும் பயணிகளோட பாதுகாப்புக்காகவும் பேருந்துல பயணம் செய்யும் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டுபிடிக்கவும் வசதியா ஒவ்வொரு பேருந்திலையும் 4 சிசிடிவி கேமரா பொருத்திட்டு வராங்க. அரசு பேருந்துல மட்டும் இல்லாம தனியார் பேருந்திலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படுது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பேருந்திலையும் 2 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட போறாங்க. இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தொடங்கி வச்சாரு. மாவட்ட எஸ்பி அஸ்வின் கோட்னிஸ் உடனிருந்தார். இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில நான் கலெக்டர் மாவட்ட நிர்வாகம் எல்லாம் போயிட்டு பேசும்போது அவங்க ஒரு பாதுகாப்புக்காக பஸ்ல பாதுகாப்பு தேவை சொல்றாங்க. ஒரு ஊர்ல இளைஞர் டிராவல் பண்ணும்போது பஸ்ல டிராவல் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதை வச்சுட்டு அந்த பிரச்சனை பெருசாகி வேற மாதிரி பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அவங்க சொன்னது நமக்கு இன்ஃபர்மேஷன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அது தவிர தாய்மார்கள் சகோதரிகள் டிராவல் பண்ணும்போது ஈவ் டீசிங் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதை ஒரு தடுக்கிறதுக்கு நம்ம இது ஒரு புது திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல பஸ் மார்ச்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மெயின் ஸ்கூல் டைமிங்ஸ், காலேஜ் டைமிங்ஸ், அந்த டைம் பீக் ஹவர்ஸ்ல அந்த ஒரு பஸ்ல நாங்கள் பஸ் ரூட் சார்ட் பண்ணியிருக்கோம். வித் MDTA, TNSTC, RTO நம்ம எல்லாம் உட்கார்ந்து பஸ் ரூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்க நம்ம தேவை போலீஸ் அந்த மாதிரி ஒரு இப்போ தச்சுமே 26 ரூட்ஸ் இங்கே நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்றோம். அதுல பஸ் மார்ஷல் சொல்லி ஒரு புது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுல ஒரு 2 போலீஸார் அந்த பஸ்ல அந்த குறிப்பிட்ட டைம்ல டிராவல் பண்ணுவாங்க. அவங்க டெய்லி அதே பஸ்ல டிராவல் பண்றா அவங்க கொஞ்சம் அந்த பஸ்ல எப்பவுமே டிராவல் பண்றதால கூட கொஞ்சம் பழகிடுவாங்க. அங்கே பிரச்சனை வந்தா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். அது தவிர அவங்க அந்த பிரச்சனை சின்ன சின்ன தடுக்க முடியும். அதோட அடுத்த ஒரு பாதுகாப்பு திட்டம் சொல்லி நம்ம ஒரு இந்த பஸ் கேமரா CCTV கேமராஸ் போட்டிருக்கோம். அதுல நம்ம மாவட்ட நிர்வாகம் பெரிய ஒரு கோஆபரேஷன். அவங்க நம்ம மீட்டிங் கூப்பிட்டு இவங்க பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் இவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் 5 பிரைவேட் பஸ்ல போடுறோம். அதன் பிறகு நாங்கள் இதே சக்சஸ் ஆனா TNSTC பஸ் இங்க இருந்து பர்டிகுலர் டிப்போல இருக்கிற பஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை வச்சு நம்ம ஒரு 10 நாள் ரெக்கார்டிங் இருக்கும். ஒரு பஸ்ல 4 நாள் கேமராஸ் போட்டிருக்கோம். எல்லா என்ட்ரன்ஸ் பாயிண்ட் பஸ்ல டிராவல் பண்றது எல்லாம் ரெக்கார்டிங் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எவிடன்ஸ் இருக்கும். போலீஸ் டிராவல் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். அது தவிர நமக்கு செகண்ட் லேயர் ஆஃப் சேஃப்டினா ஒரு எல்லா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கும். அந்த பஸ்ல என்ன நடக்குது ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம எவிடன்ஸ் எடுத்து பாத்துக்கலாம். சின்ன சின்ன ஏற்கனவே ஆனது இஷ்யூஸ் நம்ம பாத்துருக்கோம். இந்த மாதிரி பஸ்ல அது நம்ம எவிடன்ஸ் கிடைக்காது. யார் பண்ணிருக்கா நம்ம பேர் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இந்த புது பஸ் மார்ஷல் சர்வீஸ் அண்ட் இந்த கேமரா திட்டம் ஸ்டார்ட் பண்ணவருக்கு கண்டிப்பா நம்ம அதை தடுக்கிறதுக்கு நல்லா ஒரு உதவியா இருக்கும். நமக்கு நம்பிக்கை இருக்கு. வங்கியில போலி நகையை அடமானம் வச்சு 13 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணதா சொல்லி 2 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பரத் என்பவர் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில வசிச்சுட்டு வராரு. இவர் 2014 வருஷம் காமராஜ் சாலையில இருக்கிற இந்தியன் வங்கியில 900 கிராம் தங்க நகைகளை அடகு வச்சு 13,63,000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க. வங்கி அதிகாரிகள் நடத்தின வழக்கமான ஆய்வுல இது போலி நகைன்னு தெரிய வந்துச்சு. இதையடுத்து வங்கி மேலாளர் பெரிய கடை போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. வழக்கு பதிவு பண்ண போலீசார் விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில பித்தளை நகைகளுக்கு தங்க மூலம் பூசி அடகு வச்சு ஏமாத்தினது தெரிய வந்துச்சு. இதையடுத்து பரத்தையும் அவருக்கு உடந்தையா இருந்த கலை செல்வனையும் கைது பண்ணாங்க. 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில அடைச்சாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள இந்தியன் பேங்க் அதில் போலி நகை வச்சு சம்பந்தமா மேனேஜர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் என்கொயரி பண்ணோம். என்கொயரி பண்ணதில் இந்த மாதிரி குஜராத்தை சேர்ந்த பரத் ஷா
அப்பா பேரு கசார் ஷா, நேட்டிவ் குஜராத். அவருக்கு வந்து கூட வந்து திப்ராயப்பேட்டை சேர்ந்த கலைச்செல்வம், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி வந்து 900 கிராம் மதிப்புள்ள 62 வளையல் போலியா வந்து அந்த இந்தியன் பேங்க்ல வச்சு மோசடி செஞ்சு தெரிய வந்தது. அதனால அரெஸ்ட் பண்ணி அவர் ஜுடிஷியல் கேஸ் முன்னிட்டு பண்ணி ரிமாண்ட் பண்ணார். மனைவியை கொலை பண்ண வழக்குல கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் மகாராஜபுரத்தை சேர்ந்த கார் டிரைவர் பிரபு, இவரும் இவரோட மனைவி அனிதாவுக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைஞ்ச பிரபு மனைவி அனிதா மேல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சு குளித்துட்டு இருக்காரு. 2010ஆம் வருஷம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் பிரபுவை கைது செஞ்சாங்க. இந்த வழக்கை விசாரிச்சு விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சரோஜினி தேவி மனைவியை எரித்து கொலை பண்ண குற்றத்துக்காக பிரிவுக்கு ஆயுள் தண்டனையும் 10 வருஷம் சிறை தண்டனையும் விதிச்சு தீர்ப்பு வழங்கினாங்க. புழல் சிறையில ஆயுள் தண்டனை கைதி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மேல திருமங்கலம் காவல் நிலையத்தில் கொலை கொள்ளைன்னு பல வழக்குகள் இருக்கு. 2007ஆம் நடந்த கொலை வழக்குல நீதிமன்றம் ஜெயக்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கு. இதையடுத்து அவரை புழல் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில சிறையில ஜெயக்குமார் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இது தொடர்பா போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சிறையில ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை பண்ண சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த செய்தி காட்சிக்கான செய்தி இப்ப பார்க்கலாம். குடும்ப பிரச்சனை காரணமா 2 குழந்தைகளை கண்மாயில வீசி கொலை பண்ணிட்டு தாயும் தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த தென்பரங்குன்றத்தை சேர்ந்தவர் பன்னீர். இவரோட முதல் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதே பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த மாடேஸ்வரியும் பன்னீரும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில பன்னீர் தினமும் மது குடிச்சிட்டு வந்து மாடேஸ்வரியோட தகராறு பண்ணுவார்னு சொல்றாங்க. இதனால மனமுடைஞ்ச மாடேஸ்வரி 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. பல இடத்துல தேடியும் இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில தென்பரங்குன்றம் கண்மாயில சடலங்கள் கிடப்பதா போலீசுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீசார் மாடேஸ்வரி சடலத்தையும் அவருடைய மகள் கர்ணிஷ்டியோட சடலத்தையும் மீட்டிருக்காங்க. முதல் மகள் அமிர்தவர்ஷினியோட சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் தேடிட்டு வராங்க. குடும்ப பிரச்சனை காரணமா மாடேஸ்வரி குழந்தைகளை கண்மாயில வீசி கொலை பண்ணிட்டு தற்கொலை செஞ்சதா சொல்றாங்க. இந்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜேஜே நகரை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உள்ள விழுந்து இறந்துட்டாங்க. அத பன்னீராவ் என்றவருடைய மனைவி இப்போ போலீஸ் அதை தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் எடுத்துட்டாங்க, இன்னொன்னு தேடிட்டு இருக்காங்க. இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. அடுத்து வருவது திரைகடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.